Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷர்பனாக்கா பேசுகிறேன் Hiba Max சேனல்லேருந்து 9th standard Max half yearly exam study plan பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி day 3 day 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் செஷனில் day 1 day 2 completed எழுதுங்க. அண்ட் எவ்வளோ சம்ஸ் வந்து நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நாளைக்கு முடிச்சுட்டு day 3ஓட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காலையிலையும் நைட்டும் கொஞ்சம் நேரம் மேக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இந்த ஸ்டடி பிளான் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். ஹாஃப் இயர்லியில் ஒரு நல்ல மார்க், நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் பற்றியும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹாஃப் இயர்லிக்கு இன்னொரு 10 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்க்காத நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட அதில் உங்களுக்கு வரும். அப் டு டேட்டாக இருக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போது இந்த day 3ஓட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்டர் 3 நேற்றுக்கு வந்து சாப்டர் 2ல் இருக்க செகண்ட் ஹாஃப் கொஷின்ஸ் எல்லாமே சொன்னேன். இப்போ வந்து சாப்டர் 3ல் இருக்க செகண்ட் ஹாஃப் கொஷின். இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி டிவிஷன், ஃபேக்டரைசேஷன், இது ரெண்டு மட்டும்தான். சிந்தட்டிக் டிவிஷன், எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷனு, சப்ஸ்டியூஷன் மெத்தடு, இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஃபேக்டரைசேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 3.7 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் அதில் 4th சப்டிவிஷன் இம்பார்ட்டண்ட், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் 2லேருந்து 6 வரைக்கும் அப்படியே 5 மார்க் கம்பல்சரி எல்லாமே வரும், பார்க்கணும். அடுத்த சிந்தட்டிக் டிவிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் எப்படியாவது கேட்டுடுறாங்க. அது இந்த சம்முன்னு சொல்ல முடியாது. சிந்தட்டிக் டிவிஷன்லேருந்து ஒரு சம், அது எக்ஸாம்பிளாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம். ஸோ வந்து அந்த டாபிக் தான் முக்கியம். எதுலேருந்து கேட்பாங்க, என்ன மாடல் கேட்பாங்க, புரியுதுங்களா? அதுதான், அது ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் 3.11 யூஸ் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடு செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். எப்போவுமே இதில் அப்ளிகேஷன் டைப் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஷினில் வரதை விட இந்த லெட்டர்ஸ் மாதிரி வருது இல்லையா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸில் ரொம்பவே கவனம் வைங்க. நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். இதே மாதிரி இருக்க எக்ஸாம்பிள் சமையும் பார்த்துருங்க. அடுத்தது சால்வ் பை மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் இதுலேயும் ரெண்டுமே வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த 5 years ஆகும் இந்த கொஷினும் இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, நம்ம வந்து யூஸிங் த மெத்தட் ஆஃப் எலிமினேஷனாக அதுதான் செய்யணும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இதில் செய்யக்கூடாது. அதில் கவனம் வைங்க. எந்த கொஷின் எந்த எக்ஸசைஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் இந்த கொஷின் வந்தால் நம்ம வந்து மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் தான் செய்யணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதுதான் செய்யணும் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுதான் நம்ம கவனம் வைக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் 3.13 செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும். அதில் ஆக்சுவலி ஹாஸ் 2 ரூபி காயின்ஸ் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷினே. ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேயுமே 1-2 இருக்கும், அதையும் பார்க்கணும். அடுத்தது 3.14 சால்வ் எனி ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ நம்ம எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 5th கொஷின். சரிங்களா? இந்த 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான ஒர்க்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பேலன்ஸ் டைம் இருக்குன்னா மிச்சம் இருக்க கொஷின்ஸுமே பார்த்துடுங்க. ஏன்னா மேபி ரிப்பீட்டடாக கேட்டது இல்லாமல் இந்த மெத்தடில் இன்னொரு கொஷின் கேட்கலான்னா அது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள். அண்ட் சைட் பை சைட் கண்டிப்பாக கிராஃப் பாருங்கள், ஜியாமெட்ரி பாருங்கள், ஒன் வேர்ட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் சொல்லணுன்னே கிடையாது. டெய்லி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதில் வந்து மார்க் நம்ம லூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து டோட்டலில் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் ஆகிடும். நிறைய மார்க் வந்து போகிற மாதிரி ஆகிடும். அதனால் கிராஃபு, ஜியாமெட்ரி, ஒன் வேர்ட்ஸ். நம்ம எப்படி நினைப்போம்னா ஒன் வேர்ட்ஸ் லாஸ்ட் நாள் பார்த்துக்கலாம், ஆப்ஷன்ஸ் தானே நினைப்போம். பட் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக படித்து டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் அங்கே போய் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், மாற்றி எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதே மாதிரி கிராஃபும் ஜியாமெட்ரியுமே அதே மாதிரி தான். ப்ராக்டிஸ் இங்கே பண்ணணும். அங்கே போயிட்டு எனக்கு வேல்யூ கரெக்டாக வரலை, இப்போ கிராஃப் ஒழுங்காக ப்ளாட் ஆகலை, இல்லைனா ஜியாமெட்ரியில் வந்து
மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வரலன்னா நம்ம வீட்டில் ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டோம். அது டேரெக்டாக போய் நம்ம அங்கே எழுதும் போது எப்படி நமக்கு அது வராது இல்லையா? ஸோ 2-3 வாட்டியாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதில் என்ன ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது, அது ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பல்சரி படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கிறதே இல்லை. கம்பல்சரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிங்க. அங்கே போய் எழுதணுன்னு என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சிலவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நானே எப்படி தான் சொல்லியிருக்கேன், 1 words எழுதிட்டு அதுக்கப்புறம் கிராஃப் ஜியோமெட்ரி வந்து வரைஞ்சிருங்க, ஃபஸ்ட்டு நீட்டாக பண்ணிவிடுங்கன்ட்டு. அப்போது நீங்கள் ஜியோமெட்ரி வரைஞ்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுக்காக யோசிச்சு எழுதிங்கன்னா எப்படி 5 mark 2 mark அட்டென்ட் பண்ண முடியும்? கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் அப்படி செய்யாதீங்க. எப்படி பேப்பர் அட்டென்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 1 words எழுதிடுங்க. நான் அதை ஒரு பேட்டர்ன் கூட உங்களுக்கு காமிக்கிறேனே. ஃபஸ்ட்டு எப்போவுமே 1 words முடிக்கணும், 1 mark questions. செகண்டு கிராஃபு ஜியோமெட்ரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கிராஃப் ஆர் ஜியோமெட்ரி, இல்லைனா கிராஃபில் ஒன்று ஜியோமெட்ரியில் ஒன்றுனா முதல்ல இதை முடிச்சிடணும். 1 words கிராஃப் ஜியோமெட்ரி முடிச்சிடணும். தேர்ட் திங் நம்ம என்ன எழுதணுன்னா 5 mark. ஏன் 5 marks முதல்ல எழுத சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம வந்து 5 mark தான் அதிக கவனம் கொடுப்போம், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது தெரியும் நல்லா. 2 mark தான் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 5 mark நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோன்னா லாஸ்ட்டாக நம்ம 2 mark எழுதலாம். ஏன் 2 mark லாஸ்ட்டாக எழுதுகிறேன் இன்னொரு ரீசன் என்னென்னா, நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் லாஸ்ட்டு மினிட். அப்போ நமக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் 2 mark கூட எழுதிடலாம். ஆனால் 5 mark அப்படி செய்ய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 5 mark நீங்கள் யோசிச்சு எழுதுறதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் கிடச்சா கூட போதும், 2 mark எழுதிடலாம். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக கொஷின் நம்பர் போட்டிருக்கீங்களா, கரெக்டாக எல்லாமே எடுத்து எழுதியிருக்கீங்களா, ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னால் கால்குலேஷன் ஒன்று இருக்கும், ஆன்சரில் எழுதுறது வேறு இருக்கும், மேலே ப்ளஸ் இருக்கும் கீழே மைனஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு பயத்தில் வந்துடும், ஒரு பதட்டத்தில் நம்ம செஞ்சிடும். பட் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ நம்மளோட மார்க்கை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக செக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுட்டு ஜாலியாக யார் என்ன பண்ணுறா, யாரெல்லாம் முடிச்சிட்டா, யார் இன்னும் முடிக்கல, அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் இருக்க 10 minutes வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணுங்கள். கொஷின் நம்பர், ஆர்டர், 5 கொஷின் தான் எழுதிருக்கீங்களா. ஒரு சில பேர் 7 கொஷின் எழுத சொல்கிற இடத்துல 6 எழுதி வச்சுருவாங்க. ஒரு சில பேர் 8 கொஷினாக எழுதி வச்சுருவாங்க. லாஸ்ட் கொஷினை வந்து டீச்சர்ஸ் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே நீங்களே செக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். வீட்டில் எழுதும் போதுமே இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது. இப்போ வீட்டில் இல்லை டியூஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போதே ஒரு கொஷின் எழுதுறீங்கன்னா கரெக்டாக கிவன் என்னன்னு முதல்ல எழுதுங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க, ஃபார்மில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் எழுதுங்க, என்ன கண்டுபிடிக்கணும், எதை சால்வ் பண்ணணும் அது எழுதுங்க, இப்போ ஏரியாவா என்ன பண்ண போகிறோன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன் பார்ட் செய்யுங்க, லாஸ்ட்டில் ரிசல்ட் எழுதுங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா, வீட்டில் வெறும் கால்குலேஷன் பார்ட் மட்டும் செய்கிறீங்க. நேற்று கூட ட்ரிக்னாமெட்ரி பசங்க சால்வ் பண்ணாங்க, டயக்ராம் வரையில், ஃபார்முலா எழுதல, டேரெக்டாக sin θ 4/3. இதுக்கு எப்படி மார்க் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ எல்லாமே நீங்கள் ப்ரொசீஜராக செஞ்சால் மட்டும்தான் மார்க் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.